என்னுடைய மகனை அந்த மாதிரி முடக்கி வச்சிடக்கூடாது, அவனுக்கு உலகத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆசைப்பட்ட பிரகாரம் அவன் ஜப்பானை ரொம்ப விரும்பி நான் ஜப்பானை பார்க்கணும் டாடி அப்படின்னு சொல்லி 8 வருஷமா கேட்டுட்டு இருந்தான். அப்ளை பண்ண முடியாது அவன். அதனால டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. 10 மாத காலம் அந்த டூர் பிளான் பண்ணது 1 வருஷம் உட்காந்து பிளான் பண்ணோம். அவ்வளோ க்ரூஸ்லயே டிக்கெட் புக் பண்ணி, அவ்வளோ ஹோட்டல்ஸ் புக் பண்ணி, அவ்வளோ டிராவல்ஸ் புக் பண்ணி. தெரியும், சினிமாவில தமிழும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹாலிவுட்ல கிட்டத்தட்ட 150 படம் நடிச்சிட்டேன். அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய தொகுதியில எம்எல்ஏவா இருந்துட்டேன், எம்பியா இருந்துட்டேன், இந்தியாவுக்கே மந்திரியா இருந்துட்டேன். போதும், லைஃப் போதும். கிடைக்கிட்டோம். அது மெமரபிளா இருக்கணும், ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் எந்த இண்டியன்ஸும் அந்த நடத்தினது இல்லை. ஒவ்வொரு பில்டப் பண்ணணும்னா எனக்கு எங்க அது ஆரோக்கியம் ஆகி போச்சு. அப்பதான் சொல்றாரு ட்விட் அவர். ட்விட் அவர் இது யாரும் பண்ணதில்லை, இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. நம்ம பண்றோம், ஹிஸ்டரியை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான். அப்புறமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்பனா ஏன்னா முதல்ல இல்லையே வேண்டாங்க, நான் நிறைய பெரிய நிகழ்ச்சி நடத்திட்டேன், இனிமேல் திருப்பி நிகழ்ச்சி வேண்டாம். ட்விட் ஆகிறவங்க எனக்கே ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. எந்த இண்டியன்ஸ் நடத்தலேன்னு சொல்றேன். சரி, தனுஷுக்கா பண்ண ஆசைப்படுறேன், ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு நீங்க அந்த நிகழ்ச்சி சக்சஸ்ஃபுல்லா நீங்க நடத்தி முடிச்சிருக்காரு. அதுக்கு பிரேசிலுக்கும் ஜப்பானுக்கும் அப்துல்லாவுக்கும் இவைக்கும் அண்ணன் பரத் நீரனுக்கும் அதே மாதிரி பாஸ்கருக்கும் தத்த உசாரவங்களுக்கும் வாரியவர்களுக்கும் இங்க வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை எங்க குடும்பத்துக்காக வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் இந்த நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மலேசியால நிறைய நண்பர்கள் 35-40 ஆண்டு காலம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு தான் அது இந்த தருணத்துல கிடைச்சது. அதுக்காக நான் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அலையோசி கோபி சார் வந்திருக்கிறாரு, மக்கள் ஓசை படிச்சிருக்கிறார். நீங்களும் கலந்துக்கிட்டது இது ஒரு சிறிய சிறப்பு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய பழைய நண்பர்கள் எல்லாரையும் நான் பாக்குறேன். மலேசியாவுக்கு எல்லா நண்பர்களையும் பாக்குறேன். பேசில் நத்தோசி சாமுவேல் மூலியமா எனக்கு அறிமுகம் ஆகி நாங்க சிங்கப்பூர் மலேசியா ரஜினி கமல் சார் எல்லாம் வச்சு ஸ்டார்லைன் அறிமுகம் எனக்கு அப்ப இருந்து என்னுடைய நண்பர் ஆகிட்டாரு. நான் எந்த மலேசியாவுக்கு வந்தாலும் அவருக்கு சொல்ல வரமாட்டேன், பார்க்கணும்னு சொல்ல வரமாட்டேன். அது மாதிரி எல்லா நண்பர்களும் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாட்டிலையும் உலகம் பூரா நண்பர்கள் இருக்காங்க. அந்தந்த நாடுகள் போகும்போது அந்த லிஸ்ட்டை வச்சு நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் கரெக்டா சொல்லி எல்லாரும் சந்திக்கிறதுக்கு. அதை நான் ஒரு 2 நாள் 3 நாள் தேவை கூட சந்திச்சிருவேன். அந்த வகையில இன்னைக்கு இந்த சந்திப்பு ரொம்ப வாழ்க்கையில மறக்க முடியாத சந்திப்பு. அது ஒரு உயரமான இடத்துல அவரு நம்ம பேசுனாரு அவர் பிரிண்டர் ஒரு கட்டிக்கிட்டு இருக்கவங்க அவங்க கட்டிக்கிட்டு சொல்லுவாரு. அப்ப இருந்தே படமா அந்த ட்விட்டரை ரொம்ப அழகாக விவரிச்சிக்க. நானும் அந்த ட்விட்டரை பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். 86 மாடி வரைக்கும் தான் நம்ம போக முடியும், 88 மாடி இருக்கு. ஆனா நம்ம 41வது மாடியில இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறோம். 41வது மாடிலையும் 42வது மாடிலையும் அந்த கனெக்டிங் பிரிட்ஜ் டபுள் டேக்கர் மாதிரி பஸ், டபுள் டேக்கர் பஸ் இந்த மாதிரி டபுள் டேக்கர் பிரிட்ஜுங்கிறது இந்த ட்விட்டர்ல மட்டும்தான் இருக்கு. உலகத்திலேயே இந்த 2 இரட்டை கோபுரம் மட்டும்தான் உயரமான இரட்டை கோபுரம் இன்னைக்கு முதல் வாங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வா எங்க குடும்பத்துக்காக நடந்ததுங்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குது. சோ இதுக்காக நீங்க எல்லாம் உறுதுணையா இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மகன் மஸ்குலின் டிஸ்டர்ப்ல பாதிக்கப்பட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரங்கிற காலம் பக்கத்துல வீரவநல்லூர்ங்கிற கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்கேன். மயோபதி ஹாஸ்பிட்டல் அந்த ரிசர்ச் சென்டர் சொல்லிட்டு 15 ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கு. அது இப்ப இருக்கிற தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெப்டி துணை முதல்வராக இருந்து கலைஞர் அவருடைய வழிகாட்டுதல் பார்த்து அதை அவர் வர முடியாது, அதனால அவர் சார்பா அவர் திறந்து வச்சாரு. 15 வருஷமா இன்னைக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரேன். உலகம் பூரா பேஷண்ட்ஸ் வர்றாங்க. அங்க தங்கறதுக்கு மட்டும் ரூம் சார்ஜ் கொடுத்துருவோம், பாக்கி கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா நிகழ்வு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய குழந்தையை பாதிக்கப்பட்டா அந்த மாதிரி முடியாத குழந்தை எவ்வளவோ இருக்காங்க. அவங்க நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அமெரிக்கால இருந்தாலும் அங்க அமெரிக்கால என்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்கோமோ, என்ன பயிற்சி கொடுக்குறோமோ
அந்த பயிற்சி என்னுடைய ஹாஸ்பிட்டலையும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் எனக்கு பேஷண்ட் வந்து போயிட்டு வந்தார் 2 மாசத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப ஆச்சரியமா எப்படின்னு இவ்வளோ இதாக கட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இது நான் 15 வருஷத்துக்குள்ளே கட்டுறது. இன்னைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை வீல் சேர் கொடுக்குறீங்க? வீல் சேர் 10 வீல் சேர். ஓகே, எத்தனை நாளும் சந்தோஷமா கொடுக்குறீங்க. அது உண்மையில நீங்க அதை கொடுக்குன்னு சொன்னது வந்து நல்ல விஷயம். அதுக்கு வந்து என்ன சொல்லணும், என்னோட ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணி உங்களை நான் கான்டாக்ட் பண்ண சொல்றேன். மற்றபடி நான் வந்து என்னுடைய மகனை அந்த மாதிரி முடக்கி வச்சிடக்கூடாது, அவனுக்கு உலகத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆசைப்பட்ட பிரகாரம் அவன் வந்து ஜப்பானை ரொம்ப விரும்பி ஜப்பானை பார்க்கணும் டாடி அப்படின்னு சொல்லி 8 வருஷமா கேட்டுட்டு இருந்தான். இந்த 8 வருஷமா கேட்டதுக்கு வந்து நான் ஃப்ளை பண்ண முடியாது அவன். அதனால டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எப்படி அவனை கூட்டு போறதுன்னு எனக்கு ஒரு தவிப்பு, எனக்கு என்னுடைய மனைவிக்கு. அதுக்காக ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி யோசிச்சு எப்படியாவது அவனை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி ஓராண்டு காலம் வந்து பிளான் பண்ணி ஒரு 10 மாத காலம் அந்த டூரு. இது செப்டம்பர் 1ஆம் தேதி வீட்டுல இருந்து புறப்பட்டோம். இன்னைக்கு பிப்ரவரி 28, கிட்டத்தட்ட 6 மாசம் முடிஞ்சு என்னோட 6வது மாசம் முடிக்கணும். இன்னும் கிட்டத்தட்ட 3-4 மாசம் கழிச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். 10 மாசத்துக்காக நாங்க பிளான் பண்ணது 1 வருஷம் உட்காந்து பிளான் பண்ணோம். அவ்வளோ க்ரூஸ்லயே டிக்கெட் புக் பண்ணி, அவ்வளோ ஹோட்டல்ஸ் புக் பண்ணி, அவ்வளோ டிராவல்ஸ் புக் பண்ணி ரொம்ப பக்காவா பிளான் பண்ணா போய் சேர முடியாது. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி வந்தோம். அதுல வந்து ட்விட் வரைக்கும் இடையில வந்துருச்சு. ஸோ அதே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இடையில வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. நாளை காலையில் நாங்கள் புறப்பட்டு சிங்கப்பூர் போறோம். சிங்கப்பூர் போயிட்டு அங்கே ஒரு 4 நாள் வந்துட்டு அடுத்த குரூஸ் எங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வியட்நாம் வழியா ஹாங்காங்கு, அதுக்கப்புறம் சவுத் கொரியா போயிட்டு ஜப்பான் 18 நாள் குரூஸ். திருப்பி ஜப்பானுக்கு 1 மாசம் இருக்கும். அப்புறம் அங்கிருந்து அடுத்த ஏப்ரல் 23 அடுத்த குரூஸ். அங்கிருந்து புறப்பட்டு 18 நாள் அலாஸ்கா வழியா வேன்கூவர் போகும், கனடா போகும். அப்புறம் கனடால இருந்து அடுத்த நாள் புறப்பட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல வந்து டொரண்டோ 4 நாள் ட்ரெயின். டொரண்டோல 1 வாரம் இருந்துட்டு அங்கிருந்து அப்புறம் புறப்பட்டு டெனசி நேஷ்வில்லுக்கு போய் ரோடு எங்களுடைய காரணம் வந்தோம். அங்க இருப்போம். ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான், அப்பப்போ பிளான் பண்ணி எல்லா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி எல்லாமே பண்ணிருக்கேன். ஸோ அவனை சந்தோஷமா வச்சுக்கணும், குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க குடும்பத்தோட பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும், நான் சினிமாவில் தமிழும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹாலிவுட்னு கிட்டத்தட்ட 150 படம் நடிச்சிட்டேன். அதே மாதிரி உலகத்திலே பெரிய தொகுதியில எம்எல்ஏவா இருந்துட்டேன், எம்பியா இருந்துட்டேன், இந்தியாவுக்கே மந்திரியா இருந்துட்டேன். போதும், லைஃப் போதும். ஏன்னா லைஃப் வந்து நான் உலகதான். இதுல இருந்து 100 வருஷம் அதுல இருப்போம், 150 வருஷம் இதுல இருப்போம், 200 வருஷம் இதுல இருப்போம் இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கை 1000 வருஷம் வாழ்றோம், 100 தாண்டிட்டோம். அதுன்ற காலங்கள் ரொம்ப குறைவு. அதனால இருக்கிற காலகட்டத்துல நம்ம மக்களுக்காக இப்படி செஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தோம். ஒரு பிள்ளைகளை கவனிக்க முடியல, இப்போ ஃபேமிலிக்காக ஓடிட்டு இருக்கோம். அவங்க சொல்றத, அவங்க ஆசைப்படுறத, அவங்க செய்ய நினைக்கிறத நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிறத ஓடிட்டு இருக்கு. அந்த வகையில நீங்களும் ஒரு சட்ட நேதி வரைக்கும் உழைங்க, சம்பாதிங்க, அப்புறம் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க, உலகத்தை பாருங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். இந்த நல்ல நேரத்துல, நல்ல சந்தர்ப்பத்துல ஒரு அருமையான வாய்ப்பு எங்க குடும்பத்துக்கு கொடுத்தவங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை விளைவிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. சாப்பிட்டீங்க, ஸ்பீச்லாம் கேட்டீங்க, கேட்கறதெல்லாம் விட்டுட்டோம். ஆனா உறுதியை நீங்க விட்டுட்டீங்க. இப்ப பாட்டை கேட்காம நாங்க போக மாட்டோம். ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் என் பாட்டெல்லாம் பாடினாங்க. என் பாட்டு எப்படி பட்டாசா பாடினாங்க, இலங்கை செய்திகளுக்காக கிழக்கையிலே நாக்கிலே அந்த கிழம்பு கடிக்கையிலே நான் பலச நினைக்கையிலே பல்லருவா பட்டுருச்சு மனசு அகலையே ஏன் கோவிலையே நம் வாழ்வும் அகலையே உங்க முகத்தை பார்க்கையிலே என் துன்பம் பறந்துருச்சு, என் துன்பம் பறந்துருச்சு. ஐயா கிடங்காதே நம்ம சூரிய உடையாதே, ஊர் வஞ்சம் நினைக்காதே, நீ உடனால் மட்டும்தான் இந்த உசுரும் போகாதே, இந்த உசுரும் போகாதே.
கிழக்கு செவகையிலே நான் கீரை அருகையிலே அந்த கரும்பு கடிகையிலே நான் பழச நினைக்கையிலே பல்லருவா பட்டுச்சு. நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் மியூசிக் கொடுக்குறாங்க, நான் பாடுறதுதான் மியூசிக் கேட்கிறேன். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. அவங்க யூஎஸ்ல இருந்து கிளம்பி ஒவ்வொரு நாட்டாக போய் ஜப்பான்ல மட்டும் 3 மாசம் அவர்களுக்கு மிகவும் இதயத்துக்கு வந்தாங்க. ஒரு மொழிகள் எடுத்து அவர் குடும்பத்தோட அங்க இந்த திருமண விழா நடைபெற்றது. அந்த திருமண விழா வந்து எல்லாரும் வந்து இங்க வந்திருக்க அத்தனை எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து இந்த நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும். அதுவும் எப்பயுமே வாழ்நாள் மூலம் நம்ம மனசுல